கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெக்கிக்கு ஒரு ஹாரர் ஒன் ஷாட். ஹெட்ஃபோன் வியர் பண்ணி கேளுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். தென் அவ்வளோதான்டா, நம்ம இன்ட்ரோ பார்க்கலாமா? ஜேகே காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ஜூன், வி, ஜிமின், ஜோஷ்வா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ஒயன், அவங்க இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வர போகிறாங்க. ஜேகேவும் ஒயனும் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து சேர்ந்துருக்க காலேஜ் வந்து கொஞ்சம் சிட்டியிலேருந்து அவுட்டர், கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியும். லைக் அவங்க 2 பேர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சிட்டிக்கு அவுட்டரில் தான் காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி தான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் வந்து அரைவ் ஆகிறாங்க. அதில் ஒயன், அவங்க ஃப்ரெண்ட் ஜோவி, ரூபியும் ஒருத்தங்க. அவங்க வந்து ஜேகேவை தான் தேடுவாங்க, வெல்கம் பண்ண இருப்பானான்னு. பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே நொறுங்கிடும். ஜேகே அங்கே இருக்க மாட்டார். அப்போ ஜோவி சொல்வா, டே மச்சான், இவனுங்களை நம்பி வந்தோம்ல, நம்ம சொல்லணும், நம்ம சிட்டியில் நல்லா தேட்ரு மாலு பக்கம் போய் காலேஜ் சேர்ந்துருக்கணும். பாரு, காலேஜ் ஏதோ பூத் பங்களா மாதிரி இருக்குது. ஏய் வாயம் மூடு ரூபி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எப்படியா இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இங்கே தான் நம்ம குப்பை கொட்டணும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் புலம்பிகிட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் வந்து சும்மா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வைப்பாங்கல்ல, ஸ்பீச்லாம் பிரின்ஸிபல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் எல்லா கேர்ள்ஸு எல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ வந்து ஒயன் ஜேகேக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜேகே அட்டன் பண்ண மாட்டார். இவனுக்காக நான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தா இவன் என்னை மதிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் புலம்பிட்டு உட்காந்துட்ருப்பா. அப்போ எல்லாம் சத்தம் போட்டுட்ருப்பாங்க, டே என்னடா சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்ற மாதிரி. ஒயன் பாப்பா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. எல்லாம் சரியான எக்ஸ்ட்ராவர்ட்டு. அங்கே யாருன்னே தெரியாத ஒரு பிள்ளையை பிடிச்சி, என்னவாம்மா இதுக்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க, அட அங்கே அந்த சிலைக்கிட்ட ஏதோ பிரச்சனையாம்மா. எந்த சிலைக்கிட்ட? ஓ, உங்களுக்கு இந்த காலேஜை பற்றி தெரியாதுல்ல, ஏய் என்னடி பயம்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி எல்லா பேந்து முழிச்சிட்ருக்கும். அப்போ கரெக்டாக இந்த சைடு அந்த கேக் பப்பின்லாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த சவுண்டு. ஒயன் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு பார்த்தா அங்கே ஜிக்கி கேக்கு பலூனு பொக்கேயோடு நின்றுட்டுருப்பாரு. ஒயனுக்கு ஒரு நிமிஷத்தில் ஹாப்பியில் டியர்ஸே வந்துடும். ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிப்பா. ஜேகே, நீ என்னை வெல்கம் பண்ண வரலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்படியாடி லட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கொஞ்சிட்ருப்பாங்க. இந்த சைட் ஜோவி ஜிமினை பாப்பா, ஜிமின் ரெண்ட்டு, ஹாய் ஜோவி, அங்கே பார் ஜங்குக் அண்ணாவை பார்த்தியா எப்படி பண்ணுறாரு, நீயும் இருக்கியே, எனக்கு என்ன வாங்கி வச்சுருக்க? என்னடி இப்படி சொல்கிற, நீ சிட்டியிலேருந்து இங்கே வரும்போது எனக்கு தான் வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா நீ ஏன்ட்டு கேட்குற, வேலங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ரூபி எங்கே அப்படின்ற மாதிரி பார்த்தா ரூபி காணும், டயாங்கே காணும். அப்போ எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, ஓகே அவனுங்க எங்கேயோ வெளில போயிட்டானுங்க போலன்னு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் 5:30 கிட்ட இருக்கும். எல்லோரும் வந்து மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ ஒயன் கேட்பா, ஆமாம் இந்த காலேஜே இவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது. க்ரீப்பியாவா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை ஜிமின் அண்ணா, க்ரீப்பியாக தான் இருக்குது. வரும்போதே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. என்னடி இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜேகே பார்ப்பாரு. சும்மா சொன்னேன், ஃபன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போன்ட்டு நம்ம நம்ஜுன்னு சொல்லுவார், இந்த மாதிரின்ட்டு இந்த காலேஜில் நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க, சும்மா பொழுது போகாமல் கதை கட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் வந்து இங்கே அவங்க காலேஜ் மெஸ்லேருந்து அவங்க ஹாஸ்டல் போகிறதுக்கு ஒரு எப்படி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து எல்லோரும் ரொம்ப லேட்டாலாம் போகக்கூடாது, கொஞ்சம் கும்பலாக இருக்கும்போதே ஒரு 8:30க்குள்ளே போயிடணும் அப்படின்னு நம்ஜுன் சொல்லுவார். அதுக்கு ரூபி, எல்லாம் ரூமர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் வந்து நேரமாகவே சாப்பிட்டு 8:30க்குள்ளே ஹாஸ்டலுக்கு போகிறீங்க, அது கும்பலாக? அப்போ ஜிமின் மைண்ட் வாய்ஸு, இப்போ நல்லா தான் இருக்கும், இன்னும் ஒரு வாரம் போனால் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருப்பாரு. ரூபி கேட்பா டயாங்கிட்ட, டயாங் நீயும் இந்த ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறியா? 8:30க்கெல்லாம் நாங்கள் ஹாஸ்டல் போயிடுவோம், பட்டு தூங்கலாம் மாட்டோம், உன்ட்ட உட்காந்து நான் ஃபோன் சேட் பண்ணிட்டு தானே இருப்பேன். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போன்ட்டு நம்ம ஒயன் கேட்பா, ஆமாம் மத்தியானம் அந்த ஸ்டாச்சுவை பற்றி எங்கள்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அந்த ஸ்டாச்சு என்னது, எதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ஜுன் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்ருப்பாங்க.
அப்படியே நைட்டு ஒரு 8:00 ஆயிரும். எல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மெஸ்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட்லி ஹாஸ்டல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 8:00 சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு தான் நடந்து போகணும். இங்கே கேங்கா ஃபஸ்ட்டு டே காலேஜில் வந்து அவங்கவுங்க ஆள் கையை பிடிச்சிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜோஷ்வா ஃபோன்லேயே கிடப்பாரு. ஜோவி கேட்பா, "அ ஜிமின் என்னடி அவர் யார் எப்போ பாரு ஃபோனே பேசிகிட்ருக்காரு?" அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ பாரு கையை பிடிச்சிட்டு கொஞ்சிகிட்ருக்கோம்ல, மூஞ்சி கொஞ்சிட்டா இருக்கும். ஏதோ பண்ணுறோம்ல. ஆமாம். இப்போ அதுக்கும் நான் கேட்டதுக்கு என்னடா சம்மந்தம்? அறிவில்லாத முட்டா பையன் மாதிரி பேசுகிறேன். போதும் போதும், நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீயா ஒன்று ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரி சொல்லு. அவன் ஆள் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. ஸோ அவன் ஃபோனில் தான் வந்து காதூல்ஸ் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல் கிட்ட போயிடுவாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் பாய்ஸ் ஹாஸ்டல். கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க ஹாஸ்டலில் விட்டுட்டு பாய்ஸு போவாங்க. அப்போ ஜேகே ஒயினை பார்த்துட்டு, வேற ஒன்றும் கிடையாதா? வேறு என்ன வேணும் சாருக்கு? என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒன்றுமே தரமாட்ற. குழந்த பையனை ஏமாற்றலாமா? நீ குழந்த பையனா? நான் சின்ன பையன். ஏய் அடி வெளுத்து போடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துடுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ சம் ஆஃப் கேங் கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்துருப்பாங்க. அதை எல்லாம் பார்த்துட்டு அவள் மத்தியானம் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருப்பாள்ல, அவள் கூட ஏதோ ஸ்டாச்சுவை பற்றி சொல்லியிருப்பா. அவளும் அங்கே தான் இருப்பா. எல்லாம் போயிட்டு ஹே ஹாய் அப்படின்பா. அவங்களும் ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், மத்தியானம் என்கிட்ட ஒன்று சொன்னல, அது என்னது? இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு மூஞ்சே இல்லை. ஏன்னா டைம் வேறு ஒரு 9:00 கிட்ட இருக்கும். இவளுக்கு என்ன இந்த டைம் வந்து இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இல்லை இப்போவே சொல்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. ஹே இப்போவே சொல்லுங்கப்பா, இதில் என்ன இருக்குது? அப்போ ஒயன் திட்டுவா, அவங்களே ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, நீ ஏன் இன்னும் அவங்கள அப்படி ஃபீல் பண்ண வைக்கிற? ஹே காய்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தான், எங்கள்கிட்ட நீ சொல்லலாம். ரூபி இவளை அடித்து இழுத்துட்டு வாடி அப்படின்ற மாதிரி ஒயன் ரூபிகிட்ட சொல்லிகிட்ருப்பா. ரூபியும் முறைச்சிட்ருப்பா. அப்போ அந்த பொண்ணுங்களும் ஓகே ஓகே நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க ரூமுக்கு எல்லாம் வந்து ரூமில் உட்காந்து கதவெல்லாம் சாத்திப்பாங்க. அது இந்த காலேஜில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. இந்த காலேஜ் வேறு ஒரு சிட்டிக்கு அவுட்டரில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குல்ல. ஸோ அதனால் நிறைய பேர் நிறையா உருவத்தை பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஒயனுக்கு மூஞ்சியே இல்லை. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. ரூபி சொல்லுவா, இதெல்லாம் கட்டுக்கதை, அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. எவனாச்சும் ஏதாவது சொல்லிட்டு திரிவான். நம்ம ஸ்கூலில் சொல்லுவோம்ல, இது எங்கள் முதல்ல சுடுகாடாக இருந்துச்சுடா, இப்போ ஸ்கூலாக இருக்குது. அந்த மாதிரி எவனாச்சும் உருட்டி விட்ருப்பான். நீங்களும் நம்புறீங்க பார்த்தீங்களா? இப்படி இருக்கக்கூடாது. நல்லா பிரேவாக இருங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்லும். அவள் பேர் வந்து ஜெனி. இல்லை, இது வந்து கேட்கும்போது இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் எனக்கே இப்படி தான் இருந்துச்சு. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். அப்போ எல்லாம் என்னடி சொல்கிற, எனக்கு புரியல. இங்கே வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்காது அந்த சிலைக்கிட்ட போகிற வரைக்கும். எந்த சிலை? ஆமாம், நீ மத்தியானமே சொன்னல. அது அங்கே ஒரு கிரவுண்டு இருக்குல்ல, அந்த கிரவுண்டு கிட்ட ஒரு சிலை இருக்கும். லைக் விங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு டெவில் மாதிரி இருக்கும். டெவிலா? அந்த ஸ்டாச்சுவில் எதுக்கு காலேஜில் வைக்கிறாங்க? அது டெவில்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்கும்னா, ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும். ஏஞ்சல் வந்து கை நீட்டிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி 2 விங்ஸ் இருக்கும். அதுவும் இப்போ வந்து ரொம்ப பாழடைஞ்சு அங்கங்கே கிராக் ஆகி கருப்பு கலரில் இருக்கும். லைக் நைட்டு நீ அந்த இடத்துல போகும்போது அந்த ஸ்டாச்சுவே ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியும். இதெல்லாம் கேட்டுட்டு ஒயனுக்கு மூஞ்சியே இல்லை. ஒயன் ரூபியை பார்க்க, ரூபி ஒயனை பார்க்க, எல்லாம் எல்லாத்தையும் திரு திருன்னு பார்க்கன்ட்ருக்கும். அப்போ கரெக்டாக ஒரு தண்டர் சவுண்டு. இது கேட்டதும் அந்த பொண்ணுங்கள்லாம் ஆளை விடுங்கடி எப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுவாங்க. இதெல்லாம் கேட்டக்கப்புறமும் கேர்ள்ஸுக்கு எப்படி தூக்கம் வரும்? 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு, மச்சான் என்னன்னாலும் ஒரு கேப்பு கூட நகர்ந்து போகக்கூடாது தனியாக அப்படின்ற மாதிரி தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு போவாங்க. இப்போ ஹாஸ்டல் என்ட்ரன்ஸில் அவங்க ஆளுங்கள்லாம் நின்று பிக்கப் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஜேகே ஒயனை பார்ப்பாங்க. ஒயன் மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கும். ஏய் என்னடி ஆச்சு, சரியாக தூங்கலையா? அது ஒன்றும் இல்லை ஜேகே, புது இடம் இல்லை, தூக்கம் வரல. இல்லையே, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே.
"என்ன ஹனி நான் உன்ட்ட என்ன மறைக்க போறேன்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க. நடந்து போற வழியில தான் அந்த கிரவுண்ட தாண்டி தான் அவங்க போணும். அந்த கிரவுண்டு கிட்ட பார்ப்பாங்க எட்டி எட்டி. பார்த்தா அந்த ஸ்டாச்சு ரொம்ப கொடூரமா க்ரீப்பியா இருக்கும். அத பார்த்துட்டு செத்தாலும் அந்த சைடு போக்கூடாது அப்படின்ற மாரி இருந்துட்டு பயந்துட்டு நம்ம ஜேகேவ இன்னும் டைட்டா கைய ஹோல்டு பண்ணுவோம்ல. ஜேகே பார்ப்பான். என்னாச்சு இவளுக்கு ஒரு மாரி பிஹேவ் பண்றான்னு. இந்த சைடு ஜோவி, "டேய் ஜிமினு இப்படியெல்லாம் இருக்காமாடா? அதெல்லாம் எவனாச்சும் சொல்லுவான். நீயும் அத கேட்டு வந்து என்ட்ட சொல்ற பாத்தியா சோக்கரு. சோக்கருங்கிறல்ல மூடிட்டு போடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜோவி இருந்துட்டு ஜிமினோட கைய உதறி விட்டு அவ பாட்டுக்கு முன்னாடி போயிருவா. ஆனா ஒயனுக்கு வந்து அதே தாட் தான். "ஐயய்யோ! இங்க இருக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே." அந்த மாரி தான் வந்து ஒரு மாரி மூஞ்சியே இல்லாம இருப்பாங்க தெரியுமா? அந்த மாரி தான் ஒயன் சுத்திட்டு இருக்கும். ஜேகேவும் கவனிக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு கேன்டீன் போய் உக்காந்துட்ருப்பாங்க. அப்போ ஜோவி, ரூபிலாம் கூப்பிட்டுட்டு, "என்னாச்சு ஒயனுக்கு? ஏன் அவ அப்படி இருக்கா?" "அது நேத்து நைட்டு ஒரு ஸ்டோரி கேட்டா. அதிலிருந்து புள்ள பாவம் வாடிப்போச்சு." "என்ன ஸ்டோரி?" "அது இந்த காலேஜ்ல ஏதோ அமானுஷ்யமா நடக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி ஆகும்." அப்படின்னு சொன்னாங்க. யார் இந்த மாரி ஜோக்கர் மாரி பேசுனது? அ அது இந்த எல்லாவ தான். அவங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்துருந்தாங்க. இவ தான் கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தா. "எல்லா" "அண்ணன் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்ண்ணே கோத்து விட்றா பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரூபிய கூப்பிட்டுட்டு, "டைம் ஆயிருச்சு நாங்க போறோம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் அவங்க கிளாஸுக்கு போயிருவாங்க. "ஜேகே இங்க என்னடா பண்ற?" "சும்மா தான் மச்சான் வா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஜேகே இத பத்தி தான் கேட்பான். இந்த மாரின்ட்டு அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரூமர்ஸ்ன்னு எப்படி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது? அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப டேங் சொல்லுவான், அந்த ஸ்டாச்சு இருக்கிறது தானே பிரச்சனை. அதுக்குன்னு என்ன பண்ண போற? ஸ்டாச்சுவ உடைக்க போறியா? எதுக்கு என்ன சீட்ட கிழிச்சு தார்த்தி விடுறதுக்கா? அ அப்புறம் என்ன பண்ண போற? அப்படின்ற மாரி பேசும்போது ஜிமின் வருவான். ஜிமினு, ஜோஷ்வா, நம்ஜூன்லாம் வந்து உட்காந்துட்டு, "என்னடா பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஊம்பிட்டுருக்கோம். பார்த்தா தெரில. "சரி விடு சங்குக்கு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? விடு விடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப டேங்க் சொல்லுவான், "அ இப்ப வேண்டாம். அவங்க இப்ப தானே காலேஜுக்கு வந்திருக்காங்க. ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் நம்மளே அந்த கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய், ஒண்ணும் இல்ல அதெல்லாம் சும்மா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம்." அப்படின்ற மாரி டேங்க் சொல்லுவாங்க. இது வந்து ஓகே. நல்ல ஐடியாவா தானே இருக்கு அப்படின்ற மாரி வந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோஷ்வாக்கு கால் வரும். அவ்வளோதான். இனி பாரு ஃபோன புடிச்சு உம்மா உம்மான்னு குடுத்து ஃபோன்ல இருக்க எல்லா பார்ட்டியும் பிச்சை எடுக்க போறான். "டேய் உங்களுக்காச்சும் பரவால்ல. நேர்ல குடுப்பீங்க. எனக்கு அப்படியா? சரி சரி போடா போடா மவனே உன்ன நான் எதுவும் சொல்லலடா" அப்படின்னு நம்ஜுன் தாட்டி விடுவாரு. கரெக்ட்டா ஒரு மத்தியானம் 1 மணி இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஹாலுக்கு கூப்ட்டுருப்பாங்க பிரின்சிபல். அத பார்த்துட்டு எதுக்கு அப்படின்ற மாரி எல்லாரும் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. இந்த சைடு நின்னுட்டு ஒயன் நின்னுட்டு எங்க ஜேகேவ இன்னும் காணோம் அப்படின்ற மாரி பார்த்துட்ருப்பா. ஜேகே அவங்க கேங்கோட வந்தக்கப்புறம் ஒரு 100 பெட்ரோமாஸ் லைட்டே நம்ம ஒயன் மூஞ்சில தெரியும். ஜேகேவோட கைய பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் சீட்ல போய் உட்காந்து என்ன பேசுறாங்க அப்படின்ற மாரி பார்த்துட்ருப்பாங்க. இங்க டல்லா தான் கமெண்ட் அடிச்சுட்ருக்கோம். "டேய் அந்த பிரின்சிபலுக்கு சொட்டையா? மொட்டையா? என்ட்ட கேளு. நான் தானே அந்த ஆளுக்கு டெய்லியும் ஹேர் ஸ்டைல் வச்சு விட்டுட்டுருக்கேன்." "என்னடா 3 வருஷம் இந்த காலேஜ்ல இருக்க, பிரின்சிபல பத்தி தெரியாதா?" "ஆமா. நான் அந்த ஆள் மண்டைய பார்க்க தான் 3 வருஷம் இருக்கேன் பாரு." "ஏன்டி நீ வேற?" "சரி சரி கோச்சுக்காத செல்லம்." அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ரூபி டேங்க பார்த்துட்டு, "டேங் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஒரு மாரி எனக்கு பாசிட்டிவ் வைப்பாவே இல்ல. ஒரு மாரி இருக்கு." "நான் இருக்கும்போது உனக்கு ஏன்டி பாசிட்டிவ் வைபு செல்லம்?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ரூபியும், "அ இந்த பேச்சுல தான் விழுந்துடுறேன்." அப்படின்ற மாரி அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. அப்ப பிரின்சிபல், "இந்த இயர் நம்ம காலேஜ்க்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்கீங்க. நெனச்சாலே கொஞ்சம் நல்லா குட் வைப்ஸா இருக்கு. அதனால உங்களுக்கு நாங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 5 ஈவினிங் 5லேருந்து நைட் 8:00 மட்டும் உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போயிருவாங்க. ஜேகேட்ட கேட்பா, "ஏன் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்ததெல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க?" "ஆ அது வந்து இங்க கொஞ்சம் அப்படிதான்." அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்டல் போயிருவாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து பார்ட்டி இருக்குல்ல. ஸோ அதனால் கேர்ள்ஸ் எல்லாம் போயிருவாங்க. எல்லாம் புலம்பிகிட்டே போறா. "ஏண்டி இதெல்லாம் ஒரு பார்ட்டியாடி? பார்ட்டி ஆரம்பிக்கிறதே 8 மணிக்கு மேல. இவனுங்க 8 மணிக்கு முடிச்சுட்டா அதுக்கு பேர் பார்ட்டியே இல்லடி." அப்படின்ற மாரி புலம்பிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜெமீன் 2 எல்லாவ மட்டும் கூப்பிடுவாங்க. ஒயன் 2 நீ நடத்து போம்மா" அப்படின்ற மாரி எல்லாவ அனுப்பி வச்சுட்டு ரூபியும், ஒயனும் மட்டும் நடந்து போயிட்டுருப்பாங்க அவங்க ஹாஸ்டலுக்கு. அது மார்னிங் டைம் தானே. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப அங்க எல்லா அவ நின்னுட்டுருப்பா. "ஏய் உன்ன ஜிமின் தானே கூப்பிட்டான். நீ எதுக்கு இங்க நின்னுட்டுருக்க?" "ஏய் அது அவன் கூப்பிட்டான். அப்புறம் அவன் வந்து ஒரு மாரி ரொம்ப என்ட்ட கோவமா பேசினானா, சண்டை போட்டு வந்துட்டேன்."
"ஏன்டி இப்படிலாம் இருக்க?" அப்படின்னு ரூபி தான் அட்வைஸ் பண்ணி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க போற வழியில அந்த கிரவுண்ட தாண்டி தானே போணும். அப்போ ஒயன், "அந்த சைடு மட்டும் பாத்துறாதடின்னு" சொல்லிட்டு அவங்க குனிஞ்சு தலை நிமிராம போயிட்டுருப்பாங்க. ரூபி இருந்துட்டு, "ஏன் என்னாச்சு ஒயன்?" "ஏய் அங்க தாண்டி அந்த ஸ்டாச்சு இருக்கு. அத மட்டும் பார்க்காம வந்துருடி" அப்படின்ன மாரி ரூபியும் கீழ குனிஞ்சுட்டு போயிட்டுருக்கும்போது எல்லாருன்ட்டு, "டேய் மச்சான் அங்க பாருங்கடா" அப்படின்ன மாரி சொல்லும்போது, இவங்களும் ஷாக்கா பார்ப்பாங்க. இவ எதுக்கு இப்படி கத்துறான்னு. பார்த்தா அந்த ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு விங்கு உடைஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அத பார்த்துட்டு ஒயனுக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். "ஏய் எல்லாம் மூடிட்டு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளுத்துட்டு, எடுத்தேன் பாரு ஓட்டம் தான். ஹாஸ்டல்ல தான் போய் ட்ராப் ஆகுறாங்க. அப்புறம் போய் அவங்கவங்க ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு ரெடி ஆயிட்டுருப்பாங்க. அப்ப ரூபி கேட்பா, அப்ப ரூபி ஒயன்ட்ட கேட்பா, ஒயன், எல்லாம் என்ன இவ்ளோ நேரம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டுருக்கா? அவ போகும்போது நம்ம வெளில வந்தோம். இப்ப நம்மளே பெரப்ட்டு நின்னுட்டுருக்கோம். அவ வந்து பாரேன் ஆள இன்னும் காணோம். அதுதான் உள்ள என்னதான் பண்ணுவாளோ அப்படி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஒயன் நின்னுட்டு அந்த பாத்ரூம் கதவ நாக் பண்ண போம்போது, அவங்க நாக் பண்ணாமலே நாக் பண்ற சவுண்டு கேட்கும். இங்க ரூபிக்கும், ஒயனுக்கும் மூஞ்சியே இல்ல. ஏன்னா அவங்க ரூம்ல அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 2 பேரும் மூஞ்சிய பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தா அவங்க என்ட்ரன்ஸ் டோர்ல தான் யாரோ நாக் பண்ணிட்டுருப்பாங்க. ரூபி இருந்துட்டு, "எ பக்கத்துல யாராவது இருப்பாங்க. போய் ஓப்பன் பண்ணு ஒயன்." "ஏன் நான் தான் போணுமா? நீ போ." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒயன் ரூபி அனுப்பி வைப்பாங்க. ரூபி கொஞ்சம் தைரியமான பொண்ணு தானே. கதவு தொறந்து பார்த்தா எல்லா அங்க நின்னுட்டுருப்பா. "எல்லா? நீ என்னடி அங்கிருந்து வர? 1/2 மணி நேரம் முன்னாடி தானே ஃப்ரெஷ்அப் ஆக ரெஸ்ட் ரூம்குள்ள போன." "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? நான் இப்ப தானே வரேன்." "இப்ப தான் வரியா? ஏய் எங்க கூட தானடி வந்த." "என்ன என்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்துட்டா போதுமே, என்னைய ஜோக்கர் ஆக்கிருவீங்க." "ஏய் மயிரு மாரி பேசிட்டு இருக்காத எல்லா." "அப்புறம் என்ன ரூபி, நான் இப்ப தாண்டி வரேன். ஜிமின் உங்க கண்ணு முன்னாடி தானே என்ன கூப்பிட்டான். அவன் தான் இவ்வளோ நேரம் என்ட்ட பேசிட்டு இருந்தான். இங்க பார்த்தியா ரிங்கெல்லாம் குடுத்தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரிங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. ரூபி சடனா திரும்பி ஒயன் மூஞ்சிய பார்க்க, ஒயன் ரூபிய பார்க்க, அப்போ உள்ள யார் இருக்கா அப்படின்ற மாரி ஒயன் தான் கதவ தொறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பட் வந்து அந்த ஃபாகுல யாரோ இருந்துட்டு, "ஐ வில் ஆல்வேஸ் வாட்சிங் யூன்னு" மிரர்ல எழுதியிருப்பாங்க. அத பார்த்துட்டு ரூபிய கூப்பிடுவா. "ஏய் ரூபி எல்லாம் இங்க வாங்க" அப்படின்ற மாரி. ரூபியும் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது. "எல்லா, ஒயன் உனக்கு என்ன நட்டு ஏதா கழண்டுருச்சா? லூசு மாரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க. நீ மட்டும் தான் இப்படின்னு" பார்த்தா ரூபி அதுக்கு மேல, "என்னடி ஆச்சு உங்களுக்கு?" "ஆ ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு 2 பேரும் மண்டைய வியர்டா ஆட்டிட்டுருப்பாங்க. "சாமி எனக்கு இந்த காலேஜ் விட உங்கள பார்த்தா தான் பயமா இருக்குன்னு" அவளும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிருவா. போறதுக்கு முன்னாடி ரூபிட்ட, இந்தாட்டா ஏன் உன்ட்ட குடுக்க சொன்னாரு?" அப்படின்னு ஒரு பாக்ஸ் குடுப்பா. அதில பார்த்தா அழகா ரெட் ரூபி ரிங் இருக்கும். ஒயன் அத பார்த்துட்டு, "பார்றா ரூபிக்கே ரூபி ரிங்கா?" "ஒயன் சும்மா இருடி." "ஏய் கண்டிப்பா அத நீ பார்ட்டிக்கு போட்டு வரணும்." "இல்ல அத நான் பத்திரமா வச்சுப்பேன்." "லூஸ் ஆயிட நீ. நீ இன்னைக்கு பார்ட்டிக்கு போகணுன்னு தானே உனக்கு குடுத்துருப்பாங்க. அப்போ போட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்க ரெடி ஆயிருவாங்க. அப்பதான் எல்லா பாப்பா, "ஏய் அது ரூபி ரிங்கு தானே?" "ஆ ஆமாண்டி." "டயான் குடுத்தாரா?" "ஆமா எனக்கு வேற யார் குடுப்பா?" "பங்கமா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் 5:30க்கு தான் அந்த ஹாலுக்கே ரீச் ஆவாங்க. பார்த்தா பாய்ஸ் எல்லாம் அழகா கோட் சூட் போட்டு ஹாட்டா நின்னுட்டுருப்பாங்க. அவங்கவங்க ஆள் கூடலாம் போய் பேசிட்டுருப்பாங்க. அப்போ ஒயின் வந்து ஜேகேட்ட சொல்லுவா, "இது மாரி எல்லா ஜிமின் கூட தானே இருந்தா ஒரு த 3 மணிக்கெல்லாம்?" "ஆமா, ஜிமின்னு அவளும் தான் உட்காந்துருந்தாங்க கேன்டீன்ல. அவன் கூட என்னமோ ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தான். டயான் கூட எல்லாட்ட போய் ரூபிட்ட குடுன்னு சொல்லி என்னமோ குடுத்துட்டு இருந்தான். ஏன் கேட்குற?" "இல்ல கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் நார்மலா இருக்க ட்ரை பண்ணுவா. அப்படியே இருந்துட்டு எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. டைம் ஒரு 7:30 கிட்ட இருக்கும். எல்லாரும் அங்கே இருக்கவங்க ஆ ஊன்னு கத்துறாங்க. அதை பார்த்துட்டு ஒயன்லாம் பீதியில் நின்றுட்டுருப்பா. ஜேகே தான் ஹக் பண்ணிவிட்டு, "ஒன்றும் இல்லை, ஏன் இவ்வளோ பதற?" அ என்னாச்சுன்னு கேளு." அப்படின்னு பார்த்தா, "ஜெனி மிஸ்ஸிங்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு கத்திகிட்ருக்கும். இதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் உயிரே இல்லை. எல்லாலாம் வந்து, "அச்சச்சோ நல்ல பொண்ணாச்சே, அது என் கூடலாம் ஜாலியாக பேசுச்சேன்னு" சொல்லிட்டு, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா பாருங்க, அதுக்குள்ளே காணாம போயிட்டான்னு சொல்லிடுவீங்களா?" "இல்ல, அது அவ நேத்துலேருந்து ஒரு மாரி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருந்தா." "ஒரு மாரின்னா எனக்கு புரியல." ஒயன் அது வந்து அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கும்ல, அப்போ நம்ஜுனுக்குலாம் டென்ஷன் ஆயிரும், வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. எப்போ பாரு இந்த ஸ்டாச்சு ஸ்டாச்சு ஸ்டாச்சு,
எப்போ பாரு ஏன்டா ரூமர்ஸ்லேயே வாழ்ந்து மூழ்கி கிடக்குறீங்க அப்படின்னு கத்துவார். அப்போ ஒயன்றுன்ட்டு, "அப்பா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, அவ சொல்லட்டும்" அப்படின்பா. இந்த பொண்ணு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுது, "அந்த ஸ்டாச்சுவோட விங்ஸ் ஒன்று உடஞ்சிருக்குன்னு ஜெனி என்கிட்ட சொன்னா. பட் எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியல. அது நார்மலாக தான் இருந்துச்சு. அவள் உடஞ்சிருக்குன்னு எங்கள்கிட்ட சொல்லும்போது, இவனுக்கு கண்ணு குருடா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. அது நார்மலாக தான் இருந்தது. அப்புறம் அவள் பார்ட்டிக்கு வரும்போது கூட ரெஸ்ட் ரூம் குளிக்க போனா. அப்போ கத்துனா ஒரு மாரி. என்னடின்னு கேட்டா, மிரரில் என்னை ஏதோ பார்த்துச்சுடி" அப்படின்னா. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது சரியாவே வரல. அதுக்கப்புறம் தான் நாங்க டக்குன்னு இங்க கிளம்பி வந்துட்டோம். இங்க கூட ஒரு மாரி தான் இருந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப காணோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மூச்சே இல்ல. என்னது இது? எனக்கு நடந்ததெல்லாம் அவள் புட்டு புட்டு வைக்கிறாளே அப்படின்ற மாரி பார்த்துட்ருப்பாங்க. ஜாக்சன் கத்திட்டே வருவான். "மச்சான், மச்சான், மச்சான், அந்த சைடு ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப க்ரீப்பியா நடந்து போகுதுடா, எனக்கு பயமா இருக்குடா" அப்படின்ற மாரி கத்திட்டு வருவாரு. அப்ப எல்லாரும் வந்துட்டு, "ஜெனியா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெனிய தேட போயிருவாங்க. ஜேகேன்ட்டு சொல்லுவான் அவன் என்ன பார்த்துட்டு, "நீலாம் எங்கேயும் வராத, நீ ரூபி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு ரூபி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, "நீங்க வெளியிலயே வராதீங்க, நீங்க ரூமுக்கு போய் தூங்குங்க. நாங்க நாங்க எங்க ரூமுக்கு போயிட்டு உனக்கு வந்து மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. ஏன் இப்ப ரூபிட்ட சொல்லுவா, "ரூபி, எனக்கும் அந்த ஸ்டாச்சு ஒரு மாரி உடஞ்சிருந்த மாரி தான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் தென் உங்கள்ட்ட நான் ஈவினிங் காமிச்சேன்ல மிரர்ல ஏதோ எழுதியிருக்குன்னு. இது என்னைக்கு நடந்தது தாண்டி எனக்கும் நடந்திருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஒயன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஒயன். அதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கும். நானும் பார்த்தேன். எனக்கும் அது உடஞ்சிருந்த மாரி தான் இருந்துச்சு. மேபி எல்லாத்துக்கும் இல்யூஷன் மாரி இருக்கும். நீ நம்பாத. சும்மா அதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன தேத்தி கூப்பிட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ எல்லாரும் இருந்துட்டு அங்க இங்க தேடி போயிட்டுருப்பாங்க. பட் இவங்க 3 பேர் தான் அங்கே காலேஜ்லேருந்து ஹாஸ்டல் நடந்து போகிற வழியில 3 பேர் மட்டும் தனியாக போயிட்டுருப்பாங்க. இங்கே எல்லாம் வேற, "செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, அந்த பேய்கிட்ட இருந்து என்னைய மட்டும் காப்பாத்தா" அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருப்பா. ரூபி, "நீ பாடுற பாட்டுலேயே அது வந்து தொலைஞ்சிரும், மூடிட்டு வாடின்னு" சொல்லி போயிட்டுருப்பாங்க. அப்போது இப்படி ஒரு சவுண்டு. 3 பேரும் தெறிச்சடிச்சு ஓடிருவாங்க. ஓடும்போது வேற ஒயனுக்கு ஒரு மாரி கழுத்த யாரோ புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கும். பட் ஒயன் அதெல்லாம் கண்டுக்காம ஹாஸ்டல் கேட்டுக்கிட்ட தான் வந்து நிப்பாங்க. நின்னுட்டு மூச்சு வாங்கிட்டு, அது அது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பா. ரூபி தான், மச்சான் மச்சான் நானே பயத்துல இருக்கேன். இப்ப எனக்கே 4 பேர் ஆறுதல் சொல்லணும்னு" 3 பேர் கட்டி பிடிச்சு உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ ரூபி, "எதா இருந்தாலும் ரூமில் போய் பேசிக்கலாம் வாங்கன்னு" சொல்லிட்டு 3 பேரும் ரூமுக்கு போயிடுவாங்க. அந்த அதர் சைட் ஜெனியை நிறைய பேர் தேடிட்டுருப்பாங்கள்ல, அவங்களுக்குமே இந்த ஸ்க்ரீன் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்கும். அவங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாயிட்டு டைமை பார்த்தா ஒரு 9:30 கிட்ட ஆயிருக்கும். இல்லை இதுக்கு மேலெலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஜேகே தான், "ஏன்டா ஒரு புள்ளைய காணோம், ஏன்டா இப்படி இருக்கீங்க பயந்தாங்கோலிங்களா?" அது மச்சான் நீ போய் தேடுறா." ஜேகே, "நானே என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு" சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜிமின்னு, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, வா மச்சான் நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் மேலே கை போட்டுட்டு கிளம்புவான். அப்போ ஜேகே, "ஆ டயாங், நாளைக்கு தானே இந்த சரக்குலாம் வருது." அதை கேட்டதையுமே ஜிமின் ஃபெலிக்ஸை பார்த்துட்டு, அவன் என்னதான் இருந்தாலும் என் நண்பன்டா, நான் அவன் கூடயே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகே கூட வந்துடுவாங்க. எல்லாம் அந்த சவுண்ட் எங்கே வந்திருக்குன்னா, அந்த ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு கப்பிள்ஸ் எல்லாம் உட்கார்ற மாதிரி ஸ்பாட் இருக்கும். அங்கே நிறைய டேபிள்ஸ்லாம் போட்டு அங்கேருந்து தான் கேட்டிருக்கோம். சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. அப்போ நம்ஜூன், நான்லாம் குழந்த குட்டிக்காரன்டா, என்னை கூட்டிகிட்டு போய் கொல்றீங்களேடா. ஜோஷுவா பக்கத்துலேருந்து அவனுக்கு மேலே புலம்பிகிட்ருப்பான். மச்சான் நீயாச்சும் குழந்தையவே பெற்றுட்ட, நான் ஃபோனில் காதலிச்சிட்ருக்கேன், என் நிலமையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அங்கே ஒரு சவுண்ட், என்ன என்னை விட்டுரு, நான் நான் என்ன பண்ண உன்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அழுதுட்ருப்பாங்க. Kenapa tak tidur lah? அப்படியே அழுதுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிரும். ஜிமின்லாம் அவ்வளோதான், "மச்சான் என்னை விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஓட போவார். டயாங்கு ஜெயிக்கு தான் பிடிச்சிட்டு, "தனியாக ஓடி போய் செத்துறாத" அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருப்பாங்க. என்னடா சவுண்ட் இது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஜெனி தான். அவள் தான் அழுதுட்ருப்பா, சிரிச்சிட்ருப்பா, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருப்பா. அதை பார்த்துட்டு நம்ஜுன்ட்டு, "ஐயோயோ" அப்படின்ற மாதிரி தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துருவாரு.
அப்போ இதெல்லாம் ரூம்மேட்ஸ் இல்லையா அப்படின்னு. திடீர்னு ஜெனி எந்திரிச்சிட்டு, நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்பா. ஏய் உனைய காணோன்னு தான் பெரிய போர்க்களமே அங்கே நடந்தது. ஜிமின், நான் ஆக்ட் பண்ண போகிற ட்ராமாவுக்கு ரிஹர்சல் பண்ணேன். அடங்கம்மால அப்படின்னு டயாங்கும் ஜங்குக்கும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நம்ஜூனு, அப்போ இது ரூமர்ஸ் தான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவரோட இதை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஜெனியை பார்த்து ஜங்குக், நீ ஹாஸ்டல் போ, நாங்களும் எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு போயிடுவாங்க. அப்படியே கேர்ள்ஸ் ரூமை காமிச்சா ஒவ்வொருத்தங்களும் உட்காந்து ஒவ்வொரு மூலையில் புலம்பிகிட்ருப்பாங்க. தேவையில்லாமல் இங்கே வந்து சேர்ந்துட்டோம், இனி 3 வருஷம் இப்படி தான் இங்கே போகுமோ அப்படின்ட்டு. அப்போ ரூபிலாம் 3 வருஷம்லாம் தாங்காது, ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே எழுதி முடிக்கிறோம் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒயன் வேறு அவள் கழுத்தை போட்டு அரிச்சிக்கிட்டே இருப்பாள். என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒயன் கழுத்தை பார்த்தா யாரோ வந்து சூடு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தழும்பு, அதுவும் 5 விரல் பதிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாலாம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு. ரூவேருன்ட்டு, இனிமேல் நம்ம காலேஜ் போகிறோம், காலேஜ் 5 மணிக்கு விட்டாங்கன்னா 5:10க்கு நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம், சோறு தண்ணி கூட சாப்பிடாம உயிரை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பாய்ஸும் ஹாஸ்டல் வந்துடுவாங்க. வந்துட்டு ஜேகே ஒயனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஒயனும் கால் அட்டன் பண்ணிவிட்டு நார்மலாக தான் பேசுவாள், ஜங்குக்கிட்ட எதுவும் காட்டிக்க வேணான்னு. ஜங்குக்கும் வந்துட்டு சரி டைம் ஆச்சு நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார். ஒயனும் ஓகேன்ட்டு போயிடும். அப்போ டயாங் சொல்லுவான், மச்சான் இது போகிற போக்க பார்த்தா சரியில்லை, வர வர எல்லா ஒயன் ரூபியில் ரொம்ப பயப்படுறாங்க, ஸோ நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. ஜேகேன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் தூங்குறதுக்கு அப்படியே பிளாங்கெட் எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அப்போ ரூபியை பார்த்துட்டு எல்லாம் கேட்பா, ஹே ஒரு இங்கெங்க. ரூபி அப்போ தான் கவனிப்பா அவர் இங்கே காணோன்னு. ஐயோ அது ஓடி வரும்போது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒயன், ரிங்கை எங்கடி போட்டுட்டு வந்திருக்கு, ஐயோ காலையில் தான் போய் எடுக்க முடியும், இன்னத்துக்கு எப்படி போகிறது, அது எனக்கு டயம் ஆசையாக கொடுத்தது, நீ ஒரு நாள் கூட முழுசாக போடல, வாங்கடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். விளையாடுறியா ரூபி, இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, வாடி போகலாம் ப்ளீஸ் ஜி. ஒயனும் பாப்பா, சரி ஓகே அவளுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் அந்த ரிங்கு, ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகி போவாங்க. 12:30 இருக்கும். ஒரு காக்கா கூட அந்த டைமுக்கு அங்கே வரலை. இதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ரூபி கண்டிப்பாக போடுமாடி, எல்லாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீங்கள் எடுக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த அவங்க ஓடி வந்தாங்களே, ஸோ அந்த வழியாக தான் தேடிகிட்டே போயிட்டுருப்பாங்க. கண்ணு வேறு தெரியாது, ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு காற்றெல்லாம் ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருது, இடி வேறு இடிக்குது. இதை பார்த்துட்டு ரூபியே இல்லை வேணாம் நம்ம காலையிலே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ ரூபி இருந்துட்டு, ரெஸ்ட் ரூம் போகணும் கூட வாங்கடி அப்படின்னு கூப்பிடுவா. என்னடி இந்த டைமுக்கு தான் வரணுமா, மச்சான் பீரியட்ஸ், சரி வரோம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பேர் வந்து காரிடோர் வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது ரூபியும் ரெஸ்ட் ரூம் போயிடுவா. இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்ருப்பாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு. அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிரரை பார்த்தா டோன்ட் லுக் பேக் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு ஒயன் சடனாக திரும்ப போவாங்க. நம்ம எல்லாம் மண்டையிலே அடிச்சுட்டு, அதுதான் திரும்பி பார்க்காதே சொல்லுதில்ல, எதுக்கு திரும்பி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடுங்கிட்டு இருப்பாங்க. என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்கும். ரூபி வந்துடுவா. இவங்க 3 பேரும் ஹாஸ்டல் ரூமுக்கு போய் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி காலேஜுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. அப்போது ஜேகே ஜிமின்னு டயாங் எல்லாம் பார்ப்பாங்க இவங்க மூஞ்சியை. ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துட்டு. ஒயன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, நேற்று தூக்கம் இல்லை சரி இன்றைக்கி காலேஜ் வரணுமா, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஐயோ இந்த ஹாஸ்டலில் தான் நான் இருக்க மாட்டேன், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. போயிட்டுருக்கும்போது டேங்க் சொல்லுவான் ஜங்குக்கை பார்த்து, மச்சான் மத்தியானமே நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதுதான் எனக்கும் சரியாக தோணுது, இது இப்படியே விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜ் போயிடுவாங்க. அப்போது லஞ்சு சாப்பிட எல்லாம் கேன்டீனில் உட்காந்துருப்பாங்க.
அப்போ டயாங் இருந்துட்டு ரூபி வா ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரூபி இருந்துட்டு எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரூபியை கூட்டிகிட்டு போவாங்க. டயாங் இருந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு நீ மற்றவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜங்குக்கும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கடா ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து எல்லாம் நடந்து போயிட்டுருப்பாங்க. எங்கே போவாங்கன்னா அந்த ஸ்டாச்சு இருக்கும்ல அந்த கிரவுண்டுக்கு தான் போவாங்க. அதை பார்த்துட்டு ஒயன் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அடிச்சிட்ருப்பா. ரூபியும் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் நாங்களும் வரல நீங்கள் எதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போக மாட்டாங்க. எல்லாம் இருந்துட்டு என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிமின் கூட நின்றுட்டுருப்பா. அப்போ ஜங்குக்கும் டயாங்கும் நான் இருக்கேன் என்னை தாண்டி உன்னை என்ன பண்ணும் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒயன்ட்டு இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்பா. நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பாங்க கிரிக்கெட்டு. அப்போது ஒயன் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூட் அப்செட் ஆகிட்டு அங்கே ஸ்டேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே ஒயன் எல்லா ஜிமின் ஜங்குக்கு அப்புறம் நம்ஜூன்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. உட்காந்துட்டு நம்ம ரூபி ஜோஷ்வா அப்புறம் எல்லா ஜிமின்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாள். ஜிமின் கேட்டுட்டு சும்மா உதார் விடாது என்ன நானும் இங்கே 3 வருஷமாக இருக்கேன். அதுதான் பேய்க்கு எப்படி இன்னொரு பேயை பிடிக்கும் அதுக்கு நல்லா அழகாக இருக்கவங்கள தானே பிடிக்கும் அப்புறம் ஏன் எல்லாம் ஒன்று பிடிச்சிது அடிச்சு போடுவேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சிட்ருப்பா ஜிமினை. இந்த சைடு நம்ஜூன்லாம் இருந்துட்டு ஒயன்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம மனப்பிராந்தி தான் அப்படின்னு. அப்போ திடீர்னு காற்றெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. இடிலாம் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி அது ஒரு மத்தியானம் ஒரு 2 o'clock இருக்கும். அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு ஏதோ ஒரு ஈவினிங் 6:30 மாதிரி. அப்போ ஜிமின் என் கண்ணுக்கு மட்டும்தான் அது அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ஜூன் கேட்டால் அந்த ஸ்டாச்சு மாதிரி இல்லைடா ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு நல்லா பெருசாக கருப்பா. இதை ஒயன் பாப்பா பார்த்துட்டு ஜேகே ஹேண்டை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிப்பா. ஜிக்கி இங்கிருந்து போயிடலாம். இல்லை நீ காமாரு ரொம்ப பயந்துராத காமாருங்க கையை மட்டும் எல்லாம் பிடிச்சிக்கோங்க காமாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. டயாங்கன்ட்டு பால் அந்த சைடு விழுக்குமா அங்கே ஏன்டா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஷுவை பார்த்து திட்டிட்டு திரும்பி பார்த்தா அந்த உருவம். அதை பார்த்துட்டு டயாங் ரூபி பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ரூபிக்கும்லாம் உயிரே இல்லை குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. ஓடும்போது வேற ரூபிக்கு வந்து யாரோ டொப்புன்னு பின்னாடி அடித்த மாதிரி இருக்கும். டயாங்க்கும் அப்படி தான். இங்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஜோஷ்வா அந்த கேப்பில் ரியாட்லேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். லைக் இங்கே இவங்கெல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்கள்ல அந்த ஸ்டேஜோட இன்னொரு கார்னரில் நின்று. அப்போ இருந்துட்டு நம்ம ஒயனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். கண்ணை இறுக்கி மூடிட்டு ஜங்குக்கை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா. இந்த சைட் ஜிமின்ட்டு நம்ம எல்லாவை பார்த்து எல்லாம் பயமாக இருக்கு ஏதாவது சாமி பாட்டு பாடிடி நானா அப்படின்னு சொல்லிட்டாவ. நீ அம்மு சொல்ல பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி என் சாமி நான் சாமி சொல்ல இல்லை புருஷனான ஃபீலிங்கு தான் சாமி. அப்போ ஜிமின் முறைச்சி பார்த்துட்ருப்பாரு. இங்கே நம்ஜூன்லாம் டே இவளெல்லாம் காப்பாற்றணுமா அந்த பேய்கிட்ட இவளை கொடுத்துட்டு நம்ம ஓடிடலான்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பேய் அந்த லைக் அந்த உருவம் இருக்கும்ல அது வந்து ஒரு அந்த சிலை அந்த ஸ்டாச்சு லெவலுக்கு தான் இருக்கும். அப்படியே டைம் ஆக அது நல்லா பெருசாக போகும். எந்த அளவுக்குதுன்னா அந்த உருவத்தோட நிழலே இவங்களுக்கு ஏதோ இருட்டின மாதிரி ஆயிரும். இதுக்கு மேலெலாம் ஜங்குக்கு இருந்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்ட்டு அந்த பேயை பார்த்து கெட்ட வார்த்தையாக போட்டு திட்டுறாரு. ஜிமினும் நானும் இருக்கேன்டா கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ஜன்லாம் தம்பி அண்ணனை மட்டும் எப்படியாச்சும் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்கடா புள்ள குட்டிக்காரன் அப்படிம்பாங்க. இங்கே எல்லாலாம் ஆமாண்ணே எனக்கும் பயமாக இருக்குது ஐயோ இங்கெல்லாம் எனக்கு ரெஸ்ட் ரூமே வந்துடும் போல் அப்படின்னு பேசிகிட்ருப்பாங்க. நம்ம ஜோஷ்வா இருந்துட்டு அப்போ தான் பார்ப்பான் இவனுக்கு எதுக்கு இப்படி கத்துறாங்கன்னு. அப்போ ஜோஷ்வா சடனாக திரும்பி பார்த்தா அங்கே அந்த உருவம். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபோனில் வேறு ரியா என்னாச்சு ஹனி ஏன் இப்படி பயந்துட்டுருக்க. நான் பயப்படுறேண்ணா என்ன ரியா பேசுகிற இங்கே சிக்னல் இல்லை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கடகடன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துப்பான். ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அது என்னடா அப்படி நிற்குது ஆமாம் என்கிட்ட கேட்டு தான் நிற்குது பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அப்போது ஜங்குக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு திட்டிகிட்ருப்பான்.
அவ்வளோதான். அது கத்துன கத்துல காத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. இதுக்கு மேலலாம் இங்க உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஒயன் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்க ஓட கிடையாது. நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ நல்லா இருந்துட்டு, "ஏய் ஓடுங்கடா! அது என்னமோ எனக்கு பின்னாடியே வர மாரி ஒரு ஃபீலிங்" அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அதுகிட்ட போய் சாமி பாட்டு பாடிட்டு இருந்தேன்னா, அப்படிம்பான். "ஜிமி நீ சொன்னது தான் பாடுனேன்" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. கொஞ்சம் தூரம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்ததையுமே, அவ்வளோதான் எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாரி எல்லாம் ஓடிட்டுருப்பாங்க. இங்க ரூம்ல வந்து பார்த்தா, நம்ம ரூபி ஒரு பக்கம் மல்லாந்து கிடப்பா, டயாங் ஒரு பக்கம் மல்லாந்து கிடப்பான். "என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "மச்சான் சரியான வலிடா, ஓடி வரும்போது கீழ உருண்டு பெரண்டு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ரூபி இருந்துட்டு ரொம்ப வலிக்குது கத்திட்டுருப்பா. வயன் பாப்பா, தள்ளு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வயன் அவளோட முதுகுல பார்த்தா, ஒயனுக்கு எப்படி அவளுக்கு அந்த ஷோல்டரில் ஒரு அச்சு இருக்குமோ, அதே மாரி அங்கே ரூபிக்கும் இருக்கு. இது ரொம்ப சிவியரா போகுது. நம்ம இத எதா பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்லுவான். அத நம்ஜூன் பார்த்துட்டு, "டேய் காலேஜுக்கு படிக்க வந்தோமா, பேயோட்ட வந்தோமா" அப்படின்னு பார்த்துட்ருப்பான். "இல்ல, இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு செமஸ்டர் வந்துரும். செமஸ்டர் எழுதி முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து டிசி வாங்கிட்டு போயிரலாம். இனிமேலாம் அந்த காலேஜில இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, இவங்களும் ஓகே அப்படின்னு பிளான் போட்டுருவாங்க. கேர்ள்ஸ போய் அவங்க ஹாஸ்டல்ல விடலாம் அப்படின்னு வந்து நம்ஜூன் சொல்லும்போது, நம்ம ரூபிலாம், "இல்ல, இல்ல நான் டயாங் கூட தான் இருப்பேன். என்னால தனியா அங்க போய் இருக்க முடியாதுன்னு" சொல்லுவான். டயாங்கும், "இல்ல மச்சான் நானும் ரூபியும் இருந்துக்கிறோம். நீ இங்க வேணா புரிஞ்சு போச்சு. நாங்க மொட்டை மாடியில போய் படுக்கிறதா?" "டேய் ஆல்ரெடி அது எப்படி சுத்திட்டுருக்குன்னு பார்த்தீங்கள்ல. மச்சான் சாமி கயிறுலாம் கட்டிட்டு போங்கடா. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ரூபியும் அந்த ரூம வச்சுப்பாங்க. இந்த சைடு எல்லாவும் ஒயனும் பார்த்துட்ருப்பாங்க. ஒயன் வேணா சொல்லுவா, "அ தப்பா எடுத்துக்கலைன்னா, நீங்க எங்க ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பான். ஜோஷ்வாலாம் சிரிப்பான். "கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல நாங்களா? வாய்ப்பே இல்ல. நாங்க டெர்ரஸ்ல படுத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெர்ரஸ்ல படுத்துக்க போயிருவாங்க. டைம் ஒரு 6:00 தான் இருக்கும். டெர்ரஸ்ல போய் செட்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. நைட்டும் ஆகுது. இங்க டயாங்கும் ரூபி தூங்கிருவாங்க. அங்க எல்லாவும் ஒயனும் தூங்கிருவாங்க. மேல நம்ம பாய்ஸ்லாம் படுத்திருப்பாங்க. ஜோஸ்வா, ஜேகே, ஜிமின், நம்ஜூன்லாம் படுத்துட்டு வானத்த பார்த்து பேசிகிட்ருப்பாங்க. "டேய் நம்ம கூட ஏதோ இதெல்லாம் வதந்தின்னு நெனச்சோம். அது பாரேன் எவ்வளோ கொடூரமா இருக்கு" அப்படின்ற மாரி பேசிகிட்ருப்பாங்க. அப்போ கீழே சவுண்டு கேட்கும். நம்ம நம்ஜூன் தான் இருந்துட்டு எட்டி பார்ப்பாரு, "கீழே என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு. கீழே அவங்க என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும்ல, வாட்ச்மேன்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த சீட்டில் வந்து யாரோ உட்காந்துருக்க மாரி இருக்கும். நைட்டு வந்து இங்கே வாட்ச்மேன், வார்டன் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து தூங்கிருவாங்க. ஏன்னா, அங்கே இருக்க நிலமை அப்படி. "யார்ரா இவன் இந்த நேரத்தில இங்கே உட்காந்துருக்கான்?" அப்படின்னு வந்து நம்ஜூன் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருப்பாரு. அது சடனாக திரும்பி நம்ஜூனை பார்க்குமா, மூஞ்சிலாம் ஒரு மாரி ரொம்ப எரிஞ்சு போயிருக்கும். நம்ஜூன் அதை பார்த்துட்டு படபடன்னு ஓடி வந்து படுத்துப்பாரு. "என்னாச்சு நம்ஜூன்?" "ஜேகே கீழே கேட்டுக்கிட்ட" அப்படின்னு சொல்லும்போது, ஜேகே பார்ப்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த சைடு வந்து நம்ம ரூபி, டயாங்கும் தூங்கிட்டுருப்பாங்கல்ல. அங்கே யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ டயாங், ஆம், "யார்ரா இவன்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. ரூபி இருந்துட்டு, "என்னாச்சு டயாங்?" "கதவு தட்டுறாங்கல்லம்மா." யாருன்னு கேட்டுட்டு தொறங்க." அப்போன்ட்டு டயாங் கேட்பான், "யார்ரா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்கே வாய்ஸ், "மச்சான் நான் தான்டா ஜிமினு, போர்வை எடுக்க வந்தேன், மேலே கொசுகடி." இருடா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை வந்து ஓப்பன் பண்ண போகிற டைம் ரூபி கத்துவா, "வேணாம்" அப்படின்னு. "என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி வந்து அவள் கேட்பா. இந்த சைடு நம்ம ரூபிக்கு வந்து ஒயனும் எல்லாரும் தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிவிட்டு, "ஏ ரூபி, எதுக்கு இப்போ நீ வந்து கதவை தட்டிகிட்ருக்க? அங்கேருந்து எப்படி வந்த?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னென்னா, அவங்க ஒயனும் எல்லாரும் தூங்கிட்டுருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் கதவை தட்டி ரூபி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு தான் ரூபி இருந்துட்டு, "இது ஜிமின் இல்லை" அப்படின்ற மாதிரி டயாங்கிட்ட சொல்லுவோம். இவங்களுக்கு இல்ல. இந்த ரூமில் இவங்க 2 பேர் தனியாக மாட்டிக்கிட்டாங்க. அங்கே அவங்க 2 பேர் தனியாக மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நம்ம ஒயன் இருந்துட்டு அவங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணா, ஜேகேக்கு, ஜிமின்க்குன்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் யாருக்குமே ஃபோன் ரீச் ஆகலை. எல்லாம்லாம், "ஓ இதுதான் நமக்கு கடைசி நாளா? மச்சான் அந்த சாக்லேட் எட்றா சாப்பிட்டுட்டு செத்து போவோம்" அப்படின்ற மாதிரி அவள் காமெடி பண்ணிகிட்ருப்பா. கதவை தட்டிகிட்டு இருந்ததில் அது இன்னும் ரொம்ப ஹார்ஷாக தட்ட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே வேறு நம்ஜூன்ட்டு, "இல்லை ஏதோ சம்திங் ராங், நம்ம கீழே போகிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குடுகுடுன்னு கீழே ஓடி வந்துட்டுருப்பாங்க. இங்கே டயாங் கத்திகிட்ருப்பான், "நீ சரியான பொம்பளை பேயாக இருந்தால் எங்களை விட்டுட்டு ஓடிரு" அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருப்பான். கரெக்டாக அப்போ தான் அவங்களும் அந்த டோர்கிட்ட வருவாங்க. "இவன் எதுக்கு கத்திகிட்ருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கதவை டொப்புன்னு
நம்ம ஜங்குக்கு ஒரு உடை தான். உடச்சிட்டு உள்ளே போனால் டேங் ஷாக்கு. அப்போ நீங்கள் தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா இவ்வளோ நேரம்? டேய் நாங்கள் இப்போ தான்டா வந்தோம், நீ தான்டா யாருமே இல்லாமல் கத்திட்டு இருந்த. மச்சான் வெளியில் யாரோ கூப்பிட்டாங்கடா போர்வை வேணும்னு. ஜிமின் வாய்ஸ் தான் கேட்டுது, அதுவும் ஜிமின்னு தான் சொல்லிச்சுங்கும்போது நான்லாம் வரல, நான் இவங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு ஜிமினும் சொல்லிடுவான். இங்கே பேருன்ட்டு அங்கே போங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போங்க அப்படின்ற மாதிரி அவள் கத்துவா. அப்போ தான் சங்குக்குக்கும் புரியுது, ஓகே அவங்க 2 பேர் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் குடுகுடுன்னு ஓடி போய் கதவை தட்டுவாங்க. நான் ஜேகே வந்திருக்கேன் கதவை திறங்கன்னு. இங்கே ஒயன் யார் வந்தாலுமே நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜேகே இருந்துட்டு இல்லை இது வேலைக்காகாதுன்னு சொல்லி டோரை உடச்சிட்டு உள்ளே போனால் அவங்க 2 பேர் ரொம்ப பயந்துருப்பாங்க. போனதையுமே எல்லா ஜிம்மினும் ஹக் பண்ணிவிட்டு தனியாக விட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருப்பா. ஒயன் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டுருப்பா. எல்லோரும் வந்துட்டு சரி நீ எதுவும் இல்லை, நம்ம எங்கேயும் தனியாக போவேனா, எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. மார்னிங் ஆகுது, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒயன் கன்ஃபார்மாக முடிவே பண்ணிட்டா செமஸ்டர் ஆச்சு மயிராச்சுன்ட்டு. காலேஜில் போய் அவன் அஃபிஷியலாக நோட்டீஸ் கொடுத்துருவா, இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அண்ட் இங்கே ரொம்ப அப்நார்மலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அது என்னோடய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கே கொடுத்துருவாங்க. அந்த காலேஜை விட்டு அன்றைக்கி அவங்க பேக் பண்ணிவிட்டு வரணும். அவங்க ஹாஸ்டலில் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருப்பாங்க. கிளம்பிட்டு அந்த கேட்டை மட்டும் ஒரு வாட்டி திரும்பி பார்த்தா அந்த சிலை இருக்கும்ல, அந்த கிரவுண்டில் அந்த உருவம் ரொம்ப பெருசாக இவங்களே வந்துட்டு காலேஜோட என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட நின்றுட்டுருப்பாங்க. அது காலேஜ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அந்த கிரவுண்டுக்கு. அங்கே அந்த உருவம், அங்கே இருக்க உருவம் இங்கே தெரியுதுன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஏதோ ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பிட்டு அங்கே பார்க்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான்டா மீஸ். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், பாய்.